important video SBI clerk means உடனே அடுத்த RRB PO prelims இது எப்படி மேனேஜ் பண்றது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிக்கிறதுல இருந்து எப்படி படிக்கலாம்ன்றது டைம் டேபிள் வச்சு நான் சொல்ல போறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி எதுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ லாஸ்ட் ஒரு 10 நாள் என்னென்னலாம் பண்ணணும் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா நீங்க படிக்கிறப்ப சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ இப்ப எப்படி படிக்கணும், இப்ப மித்தவங்க எல்லாம் எப்படி படிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம படிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி தனியா படிக்கிறப்போ வீட்டுல உட்காந்து படிக்கிறப்போ எக்கச்சக்கமான செல்ஃப் டவுட்ஸ் வரும். ஸோ இது எல்லாத்தையும் உங்களை ஒரு ஓரமா வச்சுட்டு மோட்டிவேட் பண்ணி பூஸ்ட் அப் பண்ணி நீங்க சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றோம். ஸோ தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் ஒரு 10 days தானே, இவ்வளோ நாள் நம்ம பெருசா படிக்கல அந்த மாதிரி மைண்ட் செட்டே விட்டுருங்க. இந்த 10 நாள் இருக்கு, இல்லை ஒரு 9 நாள் தான் இருக்கு, ஒரு வாரம் தான் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு வாரத்தை நம்ம எப்படி படிக்க முடியும், எப்படிலாம் எஃபிஷியண்டா ஸ்பெண்ட் பண்ண முடியும், எக்ஸாம்ல இந்த 10 நாள்ல நம்ம எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி எக்ஸாம்ல பெரிய வேரியேஷன் காட்ட முடியும். அப்படி முடியுமா? கண்டிப்பா முடியும். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், இந்த வாரம் பிக் பில்லியன் ஆஃபர் போயிட்டு இருக்கு. எலிட் பாஸ் இருக்கிறதுலே லோவஸ்ட் பிரைஸா இருக்கும். ஆனா ஒரு நாளைக்கு 10 கூப்பன் தான் இருக்கும். ஈவன் நேத்து நைட்டு கூட நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கூப்பன் இல்லைன்னா 10 பேர் வாங்கியிருந்தாங்கன்னா முடிஞ்சு போயிடும். முக்கியமா லைவ் டெஸ்ட் டெய்லி கொண்டு வரோம். ஒவ்வொரு நாளுமே இந்த லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்றவங்களுக்கு கேஷ் பிரைஸும் இருக்கு. அது தாண்டி எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் இருக்கு. லோவஸ்ட் பிரைஸ்ல எலிட் பாஸ் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எப்படியா மேனேஜ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுங்க ப்ரிலிம்ஸ்லேயே உட்கார்றதும் மிகப்பெரிய தப்பு. மெயின்ஸ்ல மட்டும் உட்காந்து எனக்கு தான் ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுது, நான் ஒரு வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன், 2 வருஷமா எழுதிட்டு தான் இருக்கேன், ப்ரிலிம்ஸ் தான் எனக்கு சப்ப மேட்ரு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இந்த வருஷம் IBPS PO ப்ரிலிம்ஸ் உங்களுக்கே தெரியும். SBI PO கிளியர் பண்ணவங்க கூட, SBI PO ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணவங்க கூட IBPS PO ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணல. பிகாஸ் ஆஃப் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஒன்று அதிக அட்டம்ஸ் கொடுக்காம இருக்காங்க, இங்கிலீஷ்ல அக்யூரசி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அதனால ப்ரிலிம்ஸ் யூ ஷுட் நாட் டேக் இட் லைட்லி. ஸோ ரெண்டுமே நீங்க எஃபெக்டிவா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இப்போ எப்படி படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் கொஞ்சம் பேர்கிட்ட எப்பவுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுறப்பையும் சரி, அதே மாதிரி ஒரு கட் ஆஃப் கொண்டு வரப்பையும் சரி, ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட், ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நான் எடுத்துட்டு வரேன். சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா டெய்லி மெயின்ஸுக்குன்னு வச்சுக்கோங்களே, மெயின்ஸ்க்கு இன்னைக்கு நான் ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறேன். அடுத்து வரப்போற ஒரு 7 நாள் தான் இருந்தாலும் சரி, எவ்வளோ நாள் இருக்கோ அந்த டைம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எஸ் செக்ஷனல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்டிடியூட் அண்ட் ஆல்டர்னேட்டிவா எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவ் இன்னைக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் எடுத்தீங்கன்னா அடுத்த நாள் ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் எடுங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மாத்தி அடுத்து ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல 2 செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. இப்போ ஒரு 3 நாள் கண்டினியூவஸா, 3 to 4 நாள் கண்டினியூவஸா செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் 2 செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போ செக்ஷனல் டெஸ்ட் 1, செக்ஷனல் டெஸ்ட் 2. ஸோ இன்னைக்கு ஆப்டி எடுத்திருக்கீங்க இதுல அப்படின்னா அடுத்து ரீசனிங் அப்படின்னா அடுத்த நாள் எப்படி போகும்னா இங்க இங்கிலீஷ் அண்ட் ஆப்டி மாத்தி உங்களுக்கு எது வீக்கர் செக்ஷனோ அதை இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ப ஒரு இதுல உங்களுக்கு 50 கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். அந்த செக்ஷனை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 50 நிமிஷம் 40 நிமிஷமா ஆகுது. அதை அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் வேணும். ஸோ டோட்டலா 2 செக்ஷனுக்கும் சேர்த்து 4 hours நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ காலையில் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்து ஈவினிங் போல இன்னொரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. இது தாண்டி கரண்ட் அஃபயர்ஸ் டெய்லியும் 2 hours ஆஃப் ரிவிஷன். அது குவிஸ் ஃபார்மேட்ல எனக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டேன் அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு 4-5 சோர்சஸ் இன்னுமே ரெஃபர் பண்ணாதீங்க. நீங்க எந்த சோர்ஸ்ல படிச்சிருக்கீங்களோ அதே சோர்ஸ்லயே திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. நிறைய குவிஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்லே குவிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அட்டென்ட் பண்ணி பாருங்க, குவிஸ் அட்டென்ட் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. இது மாத்தி பண்ணுங்க. இது 2 மணி நேரம். காலையில வெள்ளனா உங்களுக்கு எந்திரிச்சோடனே ஏர்லி மார்னிங் படிக்கிறது நல்லா இருக்குன்னா ஓகே, வெல் அண்ட் குட். அப்ப கூட படிங்க. உங்களுக்கு எந்த டைமிங் செட் ஆகுதோ அந்த டைமிங்ல படிங்க. இப்போ ஒரு 3 to 4 நாள் முடிச்சிட்டீங்க இந்த செக்ஷனல் டெஸ்ட். ஆப்டி இங்கிலீஷ், அடுத்து இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டி. ஸோ இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா 3 to 4 நாள் ஆயிடுச்சுன்னா இந்த 4 நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் மார்க் எடுத்து பாருங்க. எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஃபுல் மார்க்ல எவ்வளவு மார்க் வருது SBI கிளர்க் மெயின்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மார்க் எடுத்து பாருங்க. ஓகே, என்னை பொறுத்த
வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த டேஸ்ல ஒரு 2 ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் எனஃப் தான். அதாவது எஃபிஷியண்டா அதை எடுத்துட்டு அதை அனலைஸும் பண்ணணும். சரியா? அப்படி பண்ணாலே ஓகே தான். அண்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கே வந்து 6 மணி நேரம் ஆயிடுதா. அடுத்து ஆர்ஆர்பி பிஓ ஃபுல் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ்க்கான ஃபுல் டெஸ்ட். அது ஒரு 45 நிமிஷம் நீங்க டெஸ்ட் எடுக்கிறீங்க, அனலைஸ் பண்றீங்க. ஒரு 1/2 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன், 1.5 மணி நேரம் டோட்டலா வச்சுக்கோங்க. சரியா? 1.5 மணி நேரம் நான் ஓவராலாக கொடுத்துருக்கேன். ஒரு 1.25 1.5 மணி நேரம். அப்போ டோட்டலாக மினிமம் டைமிங் இப்போ நான் கொடுத்துருக்கிறது மினிமம் டைமிங் மினிமம் 6 hours 30 minutes per day நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் இட்ஸ் அப் டு யூ, உங்களோட கையில் இருக்கு. நீங்கள் 10 மணி நேரம் படித்தாலும் சரி, எவ்வளோ படித்தாலும் சரி, ஆனால் இந்த 6.5 மணி நேரத்துக்கு குறைவாக படிக்காதீங்க. ஓகேவா? 6.5 மணி நேரமாவது படித்தாதான் நம்ம கொஞ்சமாவது கவர் பண்ண முடியுது. ஸோ முக்கியமாக சிஏ ரிவிஷன் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரே சோர்ஸ், ஒரு சோர்ஸை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. லாஸ்ட் 3 மாசம் தாக்கா படிச்சிருக்கேன், பரவாயில்ல, அந்த 3 மாசத்தை திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. 6 மாசமே படிச்சிருக்கேன்னா வெல் அண்ட் குட். ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மாசம் எடுத்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணுங்க. 2 நாள்ல எடுத்தா கூட டைம் போயிடும். ஸோ அதனால ஒரு நாளைக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களால எவ்வளோ ரிவைஸ் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ரிவைஸ் பண்ணுங்க. படிச்சதையே திருப்பி படியா, புதுசா படிக்கவே படிக்காதீங்க. படிச்சாலும் பேஸ் தான் சிஏ பொறுத்த வரைக்கும். படிச்சது 3 மாசம்னாலும் பரவாயில்ல, எத்தனை மாசம்னாலும் பரவாயில்ல, அதை மட்டும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலா உங்களால பண்ண முடியுது. முக்கியமா டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா முக்கியமா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உட்காந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் ஃபுல் மார்க் எடுப்பீங்க. ஃபுல் மார்க் எடுத்து டயர்ட் ஆயிரும், போய் தூங்கிடுவோம். அடுத்து உட்காந்து அதை அனலைஸ் பண்ணால் கடுப்பாகும். என்னடா மார்க்கே வரல, உட்காந்து நம்மளால இதே பண்ண முடியல அப்படின்ட்டு கடுப்பு தான் ஆகும். அதை வந்து தயவு செஞ்சு இட் இஸ் நாட் சஜஸ்டபிள் அன்லெஸ் ஆர் அன்டில் யூ ஆர் வெரி குட். ரியலி நான் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஓகே, நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கலாம், ஆல்டர்னேட் டேஸில் கூட ஃபுல் மார்க் எடுக்கலாம், டெய்லி கூட ஃபுல் மார்க் எடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஆனால் இல்லை, நான் வந்து இன்னும் நிறையா ஸ்பீடெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு அட்வைசபிள். ஒரு நாளுக்கு 2 செக்ஷனல் டெஸ்ட் ஆல்டர்னேட் டேஸில் எடுத்துகிட்டே போங்க. எடுத்துகிட்டே போயிட்டு 3வது நாள் முடிச்ச பிறகும் இல்லை 4வது நாள் முடிச்ச பிறகும் ஒரு ஃபுல் மார்க், அடுத்து இன்னொரு முடிச்ச பிறகும் ஒரு ஃபுல் மார்க். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே ஓகே. அண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் எப்போவுமே ஃபுல் மார்க் எடுக்காதீங்க. மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளியர் ஆகணும் அப்படின்ற அந்த வெறியோட தான் படிச்சுட்டு இருப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ இதுல மார்க் போனா கூட பரவாயில்லையே, கிட்டத்துல வந்தானே நம்மளுக்கு போயிருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கும். பட் இந்த 10 நாள் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயின்ஸ் மார்க் பாக்குறப்போ ஐயோ நம்ம இந்த மெயின்ஸ்க்கு வந்து லாய்க்கு இல்லையோ, மெயின்ஸ் வந்து இவ்வளவு கஷ்டமா தான் இருக்கும், நம்ம இவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணுவோமே அப்படின்ற அந்த மென்டாலிட்டி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா சரி போதும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. ஸோ அதனால அந்த தாட்டே போகாதீங்க. கண்டிப்பா ஆல்ரெடி நீங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெயின்ஸ் கண்டிப்பா உங்களோட மெயின்ஸா இருக்கும் அப்படின்ற ஹோப்போட இந்த இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ராசஸை, படிக்கிற ப்ராசஸை அடுத்து வரக்கூடிய டேஸ்ல. அண்ட் அதே மாதிரி இல்ல இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் மெயின்னா இருக்கிறதுலே உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்ன்ற தாட்டோட நீங்க படிங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா உங்களோட எய்ம் வந்து நம்மளோட கேஆர் லாஜிக்ஸ் அவார்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணணும். ஸோ அதை எய்ம் பண்ணி கண்டிப்பா படிங்க. தயவு செஞ்சு ஒரு உத்வேகத்தோட ஐ வில் ஃபாலோ அப்படின்னு போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நீங்க ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நீங்க எழுது போட்டீங்க அப்படின்னா தான் ஓகே நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இதுலயே ஒரு ஃபயர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நம்ம என்னத்தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த தாட்டுக்கு போயிருவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லாம ஒரு ஃபயரோட இந்த அப்கமிங் டேஸ்ல படிங்க. ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும். கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா ஐ வில் ஃபாலோ அப்படின்னு போடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், பை.